ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2025ல அதிகமாக அப்டேட் பண்ண ஒரு ஸ்கூட்டர் 125cc எதுன்னு வந்து கேட்டிங்கன்னா இந்த ஆக்சஸ் 125cc வந்து சொல்லலாம். 2026லையுமே ஆளாக ஏபிஎஸ்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த வண்டியில் என்னெல்லாம் வந்து அப்டேட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆக்சஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஆக்சஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 2 இன்ஜின்ஸ் இருக்குது. ஸோ இந்த வண்டியில் எந்த இன்ஜின் கொடுத்துருக்காங்க, என்னெல்லாம் மாறுதல்கள் இருக்குது, என்னெல்லாம் ஹிடன் அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றது டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்த்துருவோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹார்த்தர்ஸ் யூடியூப் சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு வீடியோ பின்னாடியுமே சொல்ல வேண்டியது இல்லைங்க, நிறையவே எஃபர்ட்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் லைக் அண்ட் வீடியோ கொடுக்குற ஹைப் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மிகப்பெரிய மோட்டிவேஷன். அதனால் வந்து இதெல்லாம் பண்ணிவிட்டு வீடியோ வந்து பாருங்கள். வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த வண்டியில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றது டீட்டெயிலாக டீகோட் பண்ணிடுவோம். ஸோ இந்த வீடியோவை நமக்கு எடுக்க உதவும் ஷோரூம் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா 9 Star Suzuki ஒசூர் ரோட்டில் வந்து ஷோரூம் இருக்குது. இவங்களுக்கு பெங்களூரில் மல்டிபிள் பிரான்ச்சஸ் இருக்குது. என்கொயரிஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மறக்காம வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே வந்து பார்த்தீங்கன்னா ராஜசேகருக்கு மிகப்பெரிய நன்றி இந்த வீடியோ வந்து நமக்கு எடுக்க உதவுனதுக்காக. ஸோ இந்த வண்டியில் 2026ல் அப்டேட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் தாங்க. ஸோ உங்களால் இங்கே வந்து பார்க்க முடியும். இப்போ வந்து ஆக்சஸ் வந்து ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் ஸ்கூட்டராக வந்து மாறி இருக்கு. என்ன காரணம்னு வந்து பார்த்தீங்களா, ஏபிஎஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கூட்டர்ஸை சொல்ல வேண்டியதே இல்லைங்க. ஆல்ரெடி பிரேக் வந்து நல்லாவே பஞ்சியாக இருக்கும். ஏன்னா நானுமே வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக சுசுகி அவினிஸோட யூஸர் தான். பிரேக்கோட பஞ்ச் வந்து சொல்ல வேண்டியதே இல்லை, ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கும். டிராஃபிக்லாம் பூந்து ஓட்டும்போது ஃப்ரண்ட் பிரேக்கை பிடிக்கும்போது சடனாக வந்து நிற்கும். அதே மாதிரி மழை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிரேக் பிடிக்கும்போது எங்கே வலிக்கு விட்டுருமோ அப்படின்ற பயத்துலையும் நம்ம ஓட்ட வேண்டியதாக இருக்கும். பட் இப்போ வந்து அந்த பேனிக்கில் இதுக்கப்புறம் வாங்க போகிறவங்களுக்கு இது ஒரு சேஃபஸ்ட் பிரேக்காக வந்துருக்கும். அதேமாதிரி காம்பி பிரேக் தான். ரியர் பிரேக்கை பிடிக்கும்போது வந்து ஃப்ரண்ட் பிரேக்குமே வந்து அப்படி ஆகும். ஒரே ஒரு சின்ன டவுன் கிரேடுமே இருக்குது. என்ன டவுன் கிரேடுன்னு வந்து தெரிஞ்சுக்கணுமா, வீடியோ வந்து கடைசி வரையும் பாருங்கள், கடைசியில் வந்து சொல்கிறேன். அடுத்ததாக வண்டியோட லுக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா பெருசாக எந்த சேஞ்சஸுமே இல்லை. இருந்தாலும் 2026ல் யாராச்சும் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஐடியா வந்து கொடுக்குறேன். இது வந்து ஒரு ரெட்ரோட ஃபீல் வந்து கொடுக்கக்கூடிய வண்டிங்க. உங்களால் இந்த ஹெட்லைட் வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த குரோமில் இருக்கிற இந்த மிரர்ஸ் வந்து பார்க்க முடியும். எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரோம் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பார்க்கும்போது வந்து வண்டி வந்து பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு நல்ல ரெட்ரோ ஸ்கூட்டர் ஃபீல் வந்து கொடுக்குது. ஸோ ஃபிட் அண்ட் ஃபினிஷ், பெயிண்ட் குவாலிட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ஸ்கூட்டரை வந்து சொல்ல வேண்டியதே இல்லைங்க. ஒன் ஆஃப் த டாப் நாச் குவாலிட்டியில் வர ஸ்கூட்டர்னு வந்து சொல்ல முடியும். ஸோ உங்களால் பெயிண்ட் வந்து பார்க்க முடியும். இந்த மேட் பிளாக்லாம் உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்குது. பிளாஸ்டிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சில ஜாப்பனீஸ் ஸ்கூட்டர் வந்து கம்பேர் பண்ணும்போது உண்மையாகவேங்க இந்த பிளாஸ்டிக்கோட குவாலிட்டியில் நான் கண்டிப்பாக எந்த குறையும் சொல்ல மாட்டேன். ரேட்லிங் நாய்ஸோ மற்றபடி கீழே விழுந்தால் பட்டு நொறுங்குற மாதிரியோ அந்த மாதிரிலாம் இருக்காதுங்க. ஓரளவுக்கு ரொம்பவே நல்ல ஒரு பிளாஸ்டிக் குவாலிட்டியோட தான் இந்த வண்டியுமே வந்து வருது. ஸோ லைட்டிங்ஸை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு சின்ன நார்மலான ஒரு இது வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது டிஆர்எல் வந்து கொடுத்துருக்காங்க. டே டைம் ரன்னிங் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஹெட்லைட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எல்இடிஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஹை பீம், லோ பீம் அலாங் வித் பாஸ் சுவிட்சுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் வந்து வந்துடுது. ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் மெட்டல் இருக்கான்னு வந்து பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மெட்டலில் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக். அதே மாதிரி 2025 அப்டேட் வீடியோ, நம்மளோட வீடியோ எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. அதில் நான் சொல்லியிருந்தேன் இந்த இடத்துல நமக்கு லெக் ஷீல்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது சுசுகி என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பேக்ட் நடக்கும்போது நம்ம லெக்ஸுக்கு வந்து எதுவும் நடக்காது. இதை வந்து நாங்கள் மெட்டலில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த இம்பேக்டை வந்து இது ரெசிஸ்ட் பண்ணுற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது அப்படியே சைடுக்கு வந்து வந்துடும். ஸோ இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கம்ப்ளீட்டாக வந்து பிளாஸ்டிக் தான். இது வந்து மெட்டலில் வந்து பல காலம் ஆச்சு ஸ்டாப் பண்ணி இதை வந்து பிளாஸ்டிக்கில் வந்து அதாவது ஃபைபரில் கொண்டு வந்திருக்காங்க. மற்றபடி அதே மாதிரியான ஒரு அழகான கிராம் பிரைல். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆக்சஸோட அந்த லோகோ. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சைட் ப்ரொஃபைல் வந்து நமக்கு அதே ஒரு ஸ்லிம்மான அழகான அந்த ப்ரொஃபைல் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மெட்டலில் வந்து ஃபுட்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஒரே ஒரு சின்ன கான் மட்டும் இருக்குது. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ரியரில் வந்து நமக்கு பில்லியன் உட்காரும்போது இங்கே நீங்கள் உட்காந்து ஓட்டுறீங்க அப்படின்னா பில்லியனோட கால் வந்து இடிச்சிக்கிட்டே இருக்குங்க. இது வந்து நான் மற்ற வண்டிகளை விட ஆக்சஸில் வந்து அதிகமாக நோட் பண்ணியிருக்கேன். நமக்கு வந்து டிராஃபிக்கில் ஓட்டும்போது ரைடரோட கால் வந்து இந்த இடத்துல இடிச்சிக்கிட்டே இருக்குங்க. இந்த ஒரு விஷயம் அன்னாயிங்காக இருக்கும். மேபி இதுக்கு ஏதாச்சும் வந்து சுசுகி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றது வந்து தோணுது. நீங்கள் யாராச்சும் இதே மாதிரி ஒரு இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பட்டன்ஸை வந்து பார்ப்போம். 2026ல் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இல்லைங்க. ஸோ ஹாரன், இண்டிகேட்டர், ஹைபீம், லோபீம், பாஸ் சுவிட்ச் வந்து இருக்குது. அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அசர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பழைய அப்டேட் தாங்க, இது வந்து புதுசு கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு கில் சுவிட்ச் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டர் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. மற்றபடி மீட்டர் கன்சோல் வந்து பார்த்துருவோம். ஸோ இது வந்து டிஎஃப்டி வேரியண்ட் கிடையாது, அதுக்கு கீழே இருக்க வேரியண்ட் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இருக்குது. மொதல் விஷயம் ப்ளூடூத் வந்து பேர் பண்ணி உங்களால் நேவிகேஷன் பார்க்க முடியும், டைம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹீட் எந்த அளவுக்கு இன்ஜின் இருக்குது. இது ஒரு நல்ல விஷயங்க. நீங்கள் லாங் ரைட் போகிறீங்க, ஸ்கூட்டர்ஸ் எல்லாம் சீக்கிரமாக ஹீட் ஆகிடும். அதுவும் குறிப்பாக இந்த வெயில் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வண்டி வந்து ஹீட் ஆகும். அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுட்டு இந்த ஹீட் இந்த இடத்துக்கு வரும்போது வண்டி நிப்பாட்டிடுங்க. ஒரு டீ பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வண்டியை ஓட்டுங்க. நார்மலுக்கு வந்து வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக ஓட்டலாம். வண்டி வந்து சீஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ மற்றபடி இன்ஃபர்மேஷன்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்பு,
ட்ரிப் ஏக்கான ஆவரேஜ், ட்ரிப் பிக்கான ஆவரேஜ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்ஸ்டன்ட் ஃபியூல் எக்கனாமி, மற்றபடி பேட்டரி வோல்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. டைம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, ஸ்கிப் ஆகலை. ஏபிஎஸ்க்கான வார்னிங் இண்டிகேட்டர், நமக்கு எஸ்எம்எஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வந்துச்சுன்னா இங்கே நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. உண்மையாகவே ஒரு நல்ல அப்படின்னு சொல்கிறத விட போதுமான அளவுக்கு வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கிறதா வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். இன்னும் நீங்கள் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா டிஎஃப்டிக்கு வந்து ஸ்விட்ச் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷனாக வந்து இருக்கும். அடுத்ததாக இந்த வண்டியோட ப்ராக்டிகாலிட்டி வந்து பார்த்துருவோம். ஸ்கூட்டர் வாங்குறதுக்கான முக்கியமான ரீசனுமே நம்ம வந்து சிட்டியில் ஓட்டுவோம், இல்லை ஒரு கிட்ஸை கொண்டு போய் ட்ராப் பண்ணுவோம், இல்லை நம்ம சின்ன சின்ன டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறதுக்காக தான் மேக்ஸிமம் பீப்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூட்டி வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்கூட்டியில் என்ன ப்ராக்டிகாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க, 2026 ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்கா அப்படின்றத வந்து பார்த்துருவோம் வாங்க. ஸோ மொதல் விஷயங்க, ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து அவினிஸில் கொடுக்குற மாதிரி ஒரு க்ளோஸ்டு டைப்பில் கொடுத்துருந்தா ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருந்திருக்கும் அப்படின்றது என்னோட ரொம்ப நாள் ஃபீட்பேக்காக வந்து இருக்குது. ஸ்டில் அது வந்து அப்படியே தான் இருக்குது. மற்றபடி மல்டி ஃபங்க்ஷன் கீ தான் சீட் ஓப்பன் பண்ண முடியும். அதே மாதிரி பெட்ரோல் லிட்டை வந்து ஓப்பன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு சின்ன சார்ஜர். இதை வந்து டைப் சி கொடுத்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் டைப் சி இல்லாமல் நார்மலான ஒரு யூஎஸ்பி-C தான் வந்து இருக்குது. ஐஃபோன் வச்சுருக்கவங்க வந்து கண்டிப்பாக சார்ஜ் பண்ண முடியாது. மற்றபடி அண்டர் சீட் ஸ்டோரேஜ் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 24 லிட்டர்னு நான் நினைக்கிறேன் அப்ராக்சிமேட்டாக, அந்த அளவுக்கு ஒரு ஸ்டோரேஜ். ஸோ உங்களால் ஒரு ஆஃப் ஃபேஸ் ஹெல்மெட் கேரி பண்ண முடியும், சின்ன சின்ன லக்கேஜ் வந்து கேரி பண்ணிக்க முடியும். ஒரு டீசெண்டான ஸ்டோரேஜ். மற்றபடி பூட் லேம்ப் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்க ஸ்கூட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது வந்து மிஸ் ஆகுது. ஸோ அது வந்து கொடுத்துருக்கலாம். மற்றபடி இங்கே ஒரு ஓபிடி டூல் போடுறதுக்கான இது வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே சின்ன சின்ன ஆக்சசபிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. ஹெல்மெட்டை வந்து இங்கே லாக் பண்ணிவிட்டு சீட்டை வந்து லாக் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிகாலிட்டி ப்ராஸ்பெக்டில் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும். அடுத்ததாக நேராக வந்து பூட் லீடுக்கு போவோம். பூட் லீடுமே வந்து நம்மளால் இங்கேருந்து ஓப்பன் பண்ண முடியும். ஸோ அது எப்படின்னு வந்து பார்ப்போம். நம்ம ஃப்ரண்ட் சைட்லேருந்து தான் பூட் லீட்டுமே ஓப்பன் பண்ணோம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஓப்பன் பண்ண முடியும். லாஸ்ட்டாக ஒரு ஃபீட்பேக் இதுலேயும் சொல்லியிருந்தேன். இந்த பூட் லீட் வந்து பார்த்திங்கன்னா இப்படி நல்லா ஷேக் ஆகும். சப்போஸ் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கும் போது தவறுதலாக இது மேலே ஒரு ஹெல்மெட் விழுது, இல்லை ஏதோ ஒரு பொருள் விழுதுன்ற பட்சத்தில் இது தனியாக உடஞ்சி வந்துடும். அந்த ஃபீட்பேக்கை வந்து நான் சொல்லியிருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டில் இட்ஸ் ரிமைன்ஸ் சேம். இதை கொஞ்சம் வந்து நல்ல ஒரு ஃபிட்டாக வந்து கொடுத்தா நல்லாயிருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபியூல் லிட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. மேபி டேங்க்குமே பிளாஸ்டிக்கில் தான் இருக்கும் அப்படின்றத வந்து நான் நினைக்கிறேன். ஒரு சின்ன ஆக்சசபிலிட்டி ஃபியூச்சருமே கொடுத்துருக்காங்க. இந்த கேப்பை வந்து கலட்டி இந்த இடத்துல வந்து வைக்க முடியும். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பார்த்து பண்ணியிருக்கிறது நல்லாயிருக்கு. மேபி இதோட குவாலிட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தால் பெட்டராக இருந்திருக்குமோ அப்படின்றது வந்து என்னோடய ஃபீட்பேக்காக வந்து இருக்குது. ஸோ அடுத்ததாக நீங்கள் ஒரு ஃபேமிலி பையராக வந்து இருக்கீங்க, நீங்கள் வந்து ஃபேமிலியோடு போவீங்க அப்படின்ற பட்சத்தில் சீட்டுமே நல்ல ஒரு லென்த்தான சீட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு ப்ராஸ்பெக்டிவ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூட்டரில் ஒரு பெட்டராக இருக்குன்னு வந்து சொல்ல முடியும். ஸோ மற்றபடி சீட்டோட குஷன் எல்லாம் எப்படி இருக்குன்னு வந்து கேட்குறீங்களா? சீட்டோட குஷன் வந்து பார்த்திங்கன்னா மீடியம்னு வந்து சொல்லுவேன். ரொம்ப சாஃப்ட்டும் கிடையாது, ரொம்ப ஹார்டுமே கிடையாது. மேபி நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட்லேருந்து ஜெல் இந்த மாதிரி விஷயங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கலாம் லாங் ரைடு கொண்டு போகிறதா இருந்தீங்கன்னா. மற்றபடி நம்மளுக்கு இந்த விஷயங்களெல்லாம் சொல்ல வேண்டியதே இல்லைங்க. நீங்கள் ஹைட்டாக இருந்தால் கூட மேனேஜபுளாக இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லெக் ரூம் வந்து டீசெண்டாக இருக்குது. ரைடருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல கம்ஃபர்ட் வந்து கொடுக்குற மாதிரியான இதில் தான் வந்துருக்கு. மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் எதுவுமே வந்து சேஞ்ச் ஆகலைங்க. 773 mm சீட் ஹைட்டு, 160 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ், 107 கிலோ வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி சிட்டிலலாம் நீங்கள் ஓட்டுறதா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஹேண்ட்லிங் ஸ்கூட்டராக இந்த ஸ்கூட்டர் வந்து இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக டியூன் பண்ண இன்ஜின்லேயுமே சிவிட்டியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து டியூன் பண்ணியிருக்காங்க. எனக்கு இப்போ வரைக்குமே அந்த வண்டியோட டெஸ்ட் ரைட் வந்து கிடைக்கல. நிறைய பேர் ரெக்வெஸ்ட் பண்ண வீடியோவுமே கூட அதுதான். நானுமே வந்து இந்த சுசுக்கிலுமே வந்து கேட்டு பார்த்தேன், அது வந்து கிடைக்கல. கண்டிப்பாக அதோட டீட்டெயில்டான ரிவ்யூ வந்து நான் போட போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டியூன்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்களா இல்லை நார்மலான இன்ஜின் கொடுத்துருக்காங்களா அப்படின்றத வந்து பார்ப்போம். இன்ஜின் வந்து பார்க்கும்போது ஃபைனலாக இன்ஜினுக்கு வந்து வருவாங்க. 8.3 bhp 10.2 Nm ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அதே இன்ஜின் தான். இன்னொரு விஷயம் தெளிவாக சொல்லிக்கிறேன், இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஎஃப்டியில் யூஸ் பண்ணுற அந்த இன்ஜின் கிடையாது, நார்மல். அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆடியன்ஸ்க்கு வந்து குழப்புற விஷயம் இதுதான். ஆக்சஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 வகையான இன்ஜின் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டிஎஃப்டியில் இருக்கிற இன்ஜின் வந்து, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பர்க்மேனில் ஹையர் எடிஷனில் கொடுக்குற டிஎல்எக்ஸ் வேரியண்ட்டில் கொடுக்குற இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று. மற்றது வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு இன்ஜின். அதாவது அது வந்து பார்த்திங்கன்னா 2025 ஃபஸ்ட் அப்டேட்டில் வந்தது இல்லைங்களா, அந்த இன்ஜின். டிஎஃப்டிலையும் பர்க்மேன் டிஎல்எக்ஸ் வேரியண்ட்லையும் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் அப்டேட்டில் வந்த இன்ஜின். அதுக்கப்புறமா இதுலேயே இன்னொரு இன்ஜின் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அவினிஸ் இந்த மாதிரி வண்டிகளில் வந்து அவினிஸ் ப்ளஸ் வந்து பர்க்மேனில் வந்து நார்மல் வேரியண்ட்ஸில் ரன் பண்ணுற இன்னொரு இன்ஜின் வந்து இருக்குது. மொத்தமாக 3 இன்ஜின் இருக்குங்க. இதை பற்றி நான் ஒரு செப்பரேட் வீடியோ வந்து போடுறேன். இதை பற்றி மேக்ஸிமம் வந்து யாருமே பேசியிருக்க மாட்டாங்க. நானுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த விஷயம் வந்து பேசுகிறேன். மொத்தமாக 3 இன்ஜின் இருக்குது. இதில் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 2025 ஃபஸ்ட் அப்டேட் பண்ண இன்ஜின். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் அப்டேட் பண்ண இன்ஜினும் இருக்குது.
அதுக்கப்புறமா அதுக்கு முன்னாடி 2024 காலகட்டங்களில் BS6க்காக டெவலப் பண்ண இன்ஜினும் இருக்குது. மொத்தமாக 3 வகையான இன்ஜின் இருக்குது. எந்த இன்ஜின் பெஸ்ட்டான இன்ஜின்னு தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன் எல்லாருக்குமே. ஸோ நான் ஸ்டார்டிங்கில் வீடியோவில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுன் கிரேடுமே இருக்குன்றது. அது என்னன்றது யாராச்சும் நோட் பண்ணியிருப்பீங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. இதில் வந்து கிக்கர் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் கிக்கர் கிடையாது. இதை உங்களால் ஆக்சஸரியாகவும் வந்து ஆட் பண்ண முடியாது. தெர் இஸ் நோ ஆப்ஷன். ப்ளஸ் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் வந்து பெண்டிக்ஸ் மெக்கானிசம் கிடையாது. எத்தனை பேருக்கு மெக்கானிக்கல் டேர்ம் புரியும் தெரியல. அது வந்து முன்னாடிலாம் ஆக்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லவுடாக வந்து ஸ்டார்ட் ஆகுங்க. இப்போ வந்து அந்த ஒன் வே கிளச் வந்து போட்டிருக்காங்க. இப்போ இல்லைங்க, இது வந்து 2025 அப்டேட்லேயே வந்தது. இந்த வண்டி வந்து சைலண்ட்டாக தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கியர் வண்டிங்களெல்லாம் யூஸ் பண்ணுற ஒரு மெக்கானிசம் யூஸ் பண்ணி இந்த வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகும். சும்மா உங்களோட ஐடியாக்காக ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க பழைய ஆக்சஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிக சத்தத்தோடு வந்து ஸ்டார்ட் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அந்த ஒன் வே கிளச் இருக்கிறதுனால கொஞ்சம் சத்தம் இல்லாமல் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வீடியோட எண்டுக்கு வந்து வந்துட்டோம். இந்த வீடியோவை இதுவரையும் பார்த்த யூசர்ஸ் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. அதே மாதிரி எல்லோரும் சேஃபாக ஓட்டுங்க. அதே மாதிரி ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க, ரெஸ்பான்சிபிளாக ஓட்டுங்க. ஃபைனலாக ப்ரைஸை மட்டும் பார்த்துட்டு வீடியோ வந்து வைண்ட் அப் பண்ணிப்போம் வாங்க. ஃபைனலாக ப்ரைஸிங் வந்து பார்த்திங்கன்னா ஆன் ரோடு அப்ராக்சிமேட்டான ஆன் ரோடுங்க. உங்கள் இடத்துல கண்டிப்பாக வேரி ஆகும். ஏன் இதே ஷோரூமில் நீங்கள் கால் பண்ணி என்கொயரி பண்ணும்போது மேபி வேரி ஆகும். இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு வந்து உட்பனது. 1,21,000 பழைய ப்ரைஸ் வந்து இருந்ததுங்க ஆன் ரோடு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1,27,000 ஆன் ரோடாக வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 6,000 வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து இருக்குது. ஸோ நீங்கள் யாராச்சும் எடுத்திருந்தீங்கன்னா தமிழ்நாட்டில் என்ன ப்ரைஸ் இருக்குது, உங்கள் மாவட்டம் எது அப்படின்றது மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ இதோட முடிச்சுப்போம். பாய். அதே மாதிரி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் மக்களே. தேங்க்யூ ஸோ மச்.